தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஏன் உங்க கூட்டணிக்கு வாக்குகள் சேகரிக்கிறீங்க? குறிப்பா ஏன் மக்கள் உங்க கூட்டணியை தேர்ந்தெடுக்கணும்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்க. ஏன் எங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள் கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிற கூட்டணி, ஒன்றியத்தில் அதிகாரம் குவிந்திருக்கிறது, அந்த அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதற்கான கூட்டணி, ஜனநாயகத்தை காப்பதற்கான கூட்டணி, பலகட்சி இயங்குமுறையை பாதுகாப்பதற்கான கூட்டணி, சட்டத்தின் ஆட்சி முறையை பாதுகாப்பதற்கான கூட்டணி, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்கள், இந்திய மக்கள் ஜாதி மத பேதமில்லாமல் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று குரல் எழுப்புகிற கூட்டணி. அதனால்தான் தமிழக வெல்லும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார். எனவேதான் எங்கள் கூட்டணி வெல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த வெற்றி ஒரு கட்சிக்கான வெற்றி அல்ல, அடுத்த தலைமுறைக்கான வெற்றி. இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன்லேயே 2026 எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றீங்க. 4 முனை போட்டி நடக்கிறதுனால ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இருக்கீங்களா? 4 முனை இல்ல, 8 முனை அல்ல. இந்த முனையெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சரி, எங்கள் முனை வெற்றி முனை. எங்கள் முனையை யாராலும் வெல்ல முடியாது. ஆனால் எங்களிடம் கொள்கை இருக்கிறது, நாடு சார்ந்த கொள்கை இருக்கிறது. அது செல்லுகிற இடமெல்லாம் எங்களுக்கு தெரிகிறது. முதல்வர் பேசுவது முழுக்க முழுக்க அரசியல். ஒன்றிய அரசிடம் அதிகாரம் குவிந்திருக்கிறது, இது மாநிலங்களுக்கு தீமை செய்யும். எனவே அதிகார குவியல் கூடாது, ஜாதி மதம் முன்மொழியக்கூடாது, மதத்தால் இனத்தால் ஜாதியால் மக்களை பிரிக்கக்கூடாது, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் எங்களுக்கு எங்கள் கொள்கைக்கு வாக்களிக்க வேண்டும். இப்படிதான் முதல்வர் பேசுறாரு. ஆனால் சகோதரர் எடப்பாடி அப்படி பேசுறாரா? பிரதமர் அப்படி பேசுறாரா? அமித்ஷா அப்படி பேசுகிறாரா? சென்னையை கொலை நகரம் என்கிறார்கள். உள்ளபடியே சென்னை கொலை நகரமா? 1000 ஆண்டுகளில் சென்னை போல் ஒரு அமைதியான நகரம் உலகத்திலேயே இல்லை. அவ்வளவு அற்புதமான நகரத்தை கொலை நகரம் பேசுறாங்க. அதுதான் சரியா? அவரிடம் அரசியல் இல்லை, பிரதமரிடம் அரசியல் இல்லை, அமித்ஷா அவர்களிடம் அரசியல் இல்லை, பியூஷ் கோயலிடம் அரசியல் இல்லை, சகோதரர் எடப்பாடியுடனும் அரசியல் இல்லை. எனவே இது பொருந்தாத கூட்டணி, இது தோல்வி கூட்டணி. எங்கள் கூட்டணி வெல்லும் கூட்டணி. தேர்தல் ஆணையம் சரியான நடைமுறைகளை சரியா தான் பின்பற்றிட்டு இருக்காங்களா? மேடையில பேசும்போது கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்க. முதல்வரை 8-10 முறை நீங்க கீழே இறக்கி சோதனை பண்றீங்க. அமித்ஷா இறக்குங்க, உள்துறை அமைச்சரை. பியூஷ் கோயல் அவரை இறக்கி சோதனை பண்ணுங்க, பிரதமர் இறக்கி பண்ணுங்க. பிரதமரும் ஒன்று, முதல்வரும் ஒன்று, பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒன்று. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றால் 2 முறை பிரதமர் இறக்கி சோதனை பண்ணுங்க. ஏன் அந்த துணிச்சல் உங்களுக்கு வரல? தேர்தல் ஆணையம் பயாஸ்டா இருக்கா? ஹோம் மினிஸ்டர் பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? பியூஷ் கோயலை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? முதல்வர் தலை வணங்குறாருல சட்டத்துக்கு. ஒரு சாதாரண காவலர் கையை நீட்டினவன இறங்குறாருல, மதிக்கிறாருல. அப்படி நீங்க நிறுத்தி காட்டுங்க. அப்பதான் நாடாளுமன்ற ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி முறை பரவாயில்ல அப்படின்னு உலகம் பார்க்கும். அதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக வேண்டும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா துறைமுகம் தொகுதிக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கீங்க. குறிப்பா இந்த வேட்பாளரை பத்தி சொல்ல வேண்டியது என்ன? அமைச்சரா இருந்திருக்காரு, இவர் செய்த சாதனைகள் பற்றி சொல்லுங்க. எப்பொழுதும் ஏழைகளோடு இருக்கிறார், எளிய மக்களோடு இருக்கிறார். அவரை போய் மக்கள் பார்ப்பதை விட மக்களை போய் அவர் பார்க்கிறார். எனவே அவர் வெல்ல வேண்டும் என்ற தனிப்பட்ட முறையில் நான் மனம் திறந்து அவரை பாராட்டுகிறேன். பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்.